40 தொகுதிகள்னு சொன்னா நீங்க கொடுக்கிற தொகுதி, 27 தொகுதிகள்னு சொன்னா நாங்க கேட்கிற தொகுதி அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. பாஜகவுக்கு ஒரே ஒரு அறிவுரையை நான் சொல்றேன், வேணும்னா கேளுங்க, வேண்டாட்டி விடுங்க. அதாவது சரத்குமார் மாதிரி ஆளுகளெல்லாம் என்னைக்குமே நீங்க விடக்கூடாது. வேல்முருகன் ஏற்கனவே நொந்து போனவர் தான். அவர் சட்டசபையில இருந்த போதே முதல்வரோடய வாக்குவாதம் பண்ணினாரு. அப்பாவு சபாநாயகர்னு சொல்றது மன்னிச்சுக்கீங்க, அவர் சபாநாயகர் மாதிரியே இருக்கிறார். அவரோடய இவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதுதான், அமமுக தான் 11 இடங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு 11, 11% கட்சிக்கு 27. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர் ஹெச் ராஜா இவன் உமா ஆனந்தனுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தோம்னா திருவண்ணாமலையினுடைய முகத்தையே மாத்திடுவோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் சென்டர் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சிவகுமார், I am personally very satisfied with the groundwork these two people have done. அதாவது இந்த 2 மேஜர் பார்ட்டிஸும் பண்ணிருக்காங்க. எல்லாம் அண்ணாமலைக்கு இது தொகுதி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சென்னையில நின்னா பயங்கரமான வெற்றியா இருக்கும், கோயம்புத்தூர்ல நின்னாலும் வெற்றி தான், சவுத்ல நின்னாலும் வெற்றி தான், டெல்டால நின்னாலும் வெற்றி தான், வட மாநிலங்கள்ல எங்க நின்னாலும் வெற்றி தான். ஏன்னா வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூ பண்றீங்கன்னா ரொம்ப நன்றி. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பரபரப்பான அரசியல் விவாதத்துல நம்மளோட கலந்துக்க போறவர் திரு வாசுதேவன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த என்டிஏ தொகுதி அலோகேஷன் ஓரளவுக்கு ஒரு விதமா முடிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் பாஜகவுக்கு 27 தொகுதியும், அமமுகவுக்கு 11 தொகுதியும், பாமகவுக்கு 18 தொகுதியும் முடிவாகி அவங்க சைன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காத்தால வந்தாங்க, சாயங்காலம் முடிஞ்சது. ஆனா திமுக இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. 5-6 தொகுதிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப அடிதடி இருக்கு அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. இது முதலே இவங்க பண்ணினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மற்ற கூட்டணிகள் இன்னும் முடியல அப்படிங்கும்போது இவங்க முடிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் கூட்டணி அறிவிப்பும் இவங்க தான் முதல்ல பண்ணாங்க. 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்களே 3 மாநாடு வரை போட்டுட்டாங்க. மதுராந்தகம், மதுரை, திருச்சி மாநாடு வரை போட்டாங்க. கூட்டணி மாநாடு எல்லா கூட்டணி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து மேடையில உட்காத்தி வச்சு நரேந்திர மோடி பிரதமர் கூட நிற்க வச்சு போட்டோ எடுத்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதுவா தான் நம்ம பார்க்கறோம். ஏன்னா மக்களுடைய மனசுல இந்த கூட்டணி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஏப்ரல் மாதம் இந்த கூட்டணி அமைக்கப்படும் போது இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடருமா அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கே அந்த பதில் சொல்ல முடியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு 11 மாசமா தொடர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப இறுதியாகவும் உறுதியாகவும் இருக்கு. இன்னைக்கு தொகுதி பங்கீடு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். 27 அப்படிங்கிறத பத்தி நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. திருப்பியும் எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, திருப்பியும் பாஜக 4% கட்சியாக மாறிவிடும் அப்படின்னாரு. நான் அதுக்கு பதில் போட்டிருந்தேன், நீங்க இதெல்லாம் வச்சு 27, அதாவது அவர் சொன்னார் இல்லையா நயினார் நாகேந்திரன், எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அதுல இருந்து நான் மாறுபடுறேன். ஏன்னா நம்மளுக்கு எண்ணிக்கையும் வேண்டியதுதான். ஏன்னா நான் ஒரு பாஜக ஆதரவாளர்கள் தான் நான் அதை சொல்றேன். எண்ணிக்கை முக்கியம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனா எண்ணமும் முக்கியம், கரெக்ட். ஆனா ரெஸ்பெக்டபிள் அப்படிங்கிறது நான் ஒரு 30 எதிர்பார்த்துட்டு இருந்தேன், 27 தான் வந்திருக்கு. ஆனா அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அதாவது நேஷனல் லெவல்ல அவங்க பேசிருக்கிறாங்க, அப்புறம் மாநிலத்துல இவரும் பேசிருக்கிறாரு, இவர் திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பேசிருக்கிறாரு. கடைசியில 27ங்கிற ஒரு ஃபிகர் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிளஸ் ஒரு 7 பேர் கூட்டணி கட்சிகள் பாஜக சின்னத்தை நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது 34 அப்படின்னு வரும். ஸோ நீங்க
ஒரு நிமிஷம். 30 So, இந்த 27ல வந்து பாஜக வந்து அவங்களுக்கு ஒத்துக்க போறதா? இல்லாட்டி 27 பாஜக வச்சுக்கிட்டு இனிமே இன்னொரு 8 இதுல 8 தொகுதிகள் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்து அதுல தாமரை சின்னத்துல நிக்க வைக்க போறாங்களா? நான் புரிஞ்சின்றபடி 27 பாஜக அவங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் மட்டும், பாக்கி 7 மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. 34 நிக்கிறாங்க, தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. இப்போ கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். 2024ல 23 இடங்கள்ல பாஜக தாமரை சின்னத்துல போட்டிட்டது. 23 இடம் சொன்னா ஒரு லோக்சபா தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள்னு வச்சுக்கீங்களேன். அது கிட்டத்தட்ட 140 தொகுதிகள் அவங்க போட்டி போடுறாங்க. அதாவது 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளான பாராளுமன்ற தொகுதிகள்ல பாஜக அந்த சின்னத்துல போட்டியிடும் போது அங்க இருக்கிற வாக்குகள் மொத்தமா பாஜகவுடைய அக்கௌண்ட்லயே தான் வரும். ஆனா சட்டசபை அப்படின்னு வரும்போது சட்டசபையில வந்து ஏடிஎம்கே பெரிய கட்சி அப்படிங்கும் போது ஏடிஎம்கேக்கு வந்து மினிமம் 165 இல்லைன்னா 160 165க்குள்ள அவங்க நிக்கணும். அப்பதான் ஒரு 70% நீங்க ஸ்ட்ரைக் ரேட் வச்சா கூட அவங்களுக்கு வந்து 118 வர முடியும். அதாவது அறுதி பெரும்பான்மை தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அவங்களுக்கு வரும். அதுக்காக ஒரேடியா கருணாநிதி அந்த காலத்துல பண்ண மாதிரி 117 நாம வச்சுக்கலாம், நீங்க 2 எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி கழகங்களோட கூட்டணி அப்படின்னு வரும்போது கழகம், திராவிட கழகம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அவங்க அறுதி பெரும்பான்மைக்கு ஏற்ற மாதிரி தான் 165 170 இடங்களை நிற்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ 165 பாக்கி வந்து 69 தான் இருக்கு. அந்த 69 இப்ப பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சி 2024 மக்களவை தேர்தலில் 23 இடங்கள்ல பாராளுமன்ற தொகுதிகள்ல, அதாவது கிட்டத்தட்ட 140 சட்டசபை தொகுதிகள்ல அவங்க வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு வாக்குகளும் இவங்களுக்கு வரும். இப்போ 27 இடங்கள்ல அவங்க நிக்கிறாங்க. 27 பிளஸ் ஒரு 34 இடங்கள்ல அவங்க பெறக்கூடிய வாக்குகள் என்ன? அது வந்து இட் வில் கம் டு அபவுட் 7.5% ஆர் 8% மேக்சிமம். அதாவது ஒரு தொகுதியில 1 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னாலும் கூட 34 தொகுதிகள்ல 34 லட்சம் வாக்குகள் தான் பாஜகவுக்கு வரும். ஸோ டோட்டல் ஓட்ஸ் போல்டு, அதாவது 34 lakhs டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஆனா அதுக்காக மற்ற தொகுதிகள்ல 34 தவிர பாக்கி 200 தொகுதிகள்ல பாஜகவினுடைய வாக்குகள் போகவே போயிருக்கும். ஆனா அதெல்லாம் அந்தந்த கட்சிக்காரர்களுக்கு தான் போய் சேரும், அவங்களுடைய கணக்குல போய் சேர்ந்துடும். அதனால இதை பத்தி ரொம்ப கிளியரா யாருமே சொல்ல முடியாது. அதாவது மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகள்லயும் பாஜகவுடைய வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. பாஜக ஆதரவாளர்களுடைய வாக்குகள் எவ்வளவு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக ஆதரவாளர் மாம்பழ சின்னத்துல போட்டிருப்பான், இந்த சின்னத்துல போட்டிருப்பான், குக்கர் சின்னத்துல போட்டிருப்பான், ரெட்டைக்கு போட்டிருப்பான். அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களுக்கு நான் விடுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான்: டோன்ட் பி டிஸ்ஹார்ட்டன்ட். திருப்பி 4% வந்துருமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்னோமர் தான். அதாவது இது ஒரு புரியாத விஷயம். இந்த வாக்கு விகிதம் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ், அவ்வளவுதான். ஆனா கட்சியினுடைய வாக்குகள் 234 தொகுதிகள்லயும் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால 2021 2024 2026 அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிட்டு குழப்பிக்க வேண்டாம். முதல் அவ்வளவு இருந்துச்சு இப்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் நம்பல, அதே மாதிரி நீங்களும் நம்ப வேண்டாம். 27 தொகுதிகளுக்காக சில பேர் நிறைய கமெண்ட் போடுறாங்க, இதுக்கு வாங்காம இருந்திருக்கலாம், கூட்டணி அமைக்காம இருந்திருக்கலாம், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் பின்னாடி வந்து திமுக இருந்து அந்த பாஜக ஆதரவாளர்கள்ங்கிற போர்வேல வந்து யாரையாவது தூண்டி விடுறதா, இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டாக்க? அது டிஎம் கரெக்ட் சார். டிஎம்கே வந்து பின்னால எப்பவுமே இருக்கும். டிஎம்கே ஆதரவாளர்களே வந்து இந்த மாதிரி பாஜக சைட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்டு போறவங்களும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம டிஎம்கே ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு மெயின் பதிவையும் போடுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். பட் அட் த சேம் டைம் தீவிரமான பாஜக ஆதரவாளர்கள் கூட, எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு சிலர் வந்து இதுல வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பீகார்லயோ மகாராஷ்டிராலயோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய நிலை
தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. 20 வருஷம் முன்னால 25 வருஷம் முன்னால பாரதிய ஜனதா கட்சி அங்க என்ன நிலையில இருந்ததோ மகாராஷ்டிரால, எனக்கு மகாராஷ்டிரா தெரியும், மகாராஷ்டிரால 20 வருஷம் நான் வேலை பண்ணிருக்கேன். அந்த காலத்துல பாஜக எந்த கண்டிஷன்ல இருந்ததோ அந்த கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது 27 தொகுதிகள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், 40 தொகுதிகள் சொன்னா நீங்க கொடுக்கிற தொகுதி, 27 தொகுதிகள்னு சொன்னா நாங்க கேட்கிற தொகுதி அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியல, நல்ல டைம் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 27 தொகுதிகளுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்க டெல்லியில கூப்பிட்டு பேசும்போதே அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க, இந்த தொகுதிகள்லாம் நம்மளுக்கு விட்டுடுங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா யாருக்கு எங்க வெற்றி அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி, ஒருவேளை இந்த தொகுதி எனக்கு வேணுமா இருந்தது, ஆனா அந்த என்னுடைய வேட்பாளரை விட அவருடைய வேட்பாளர், அந்த கட்சி வேட்பாளர் அதுங்க அங்க நின்னா அவர் இன்னும் அதிகமான வாக்குகள் பெறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நான் அதை விட்டு கொடுத்துருவேன். அதைத்தான் அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில வந்தோன்னு சொன்னாரு, விட்டு கொடுக்குறோம், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்க நல்லபடியா இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர போறோம், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எல்லா காரணிகளையும் மனசுல அடக்கி அதற்கு அப்புறமா தான் இந்த தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தொகுதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு வரல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான், இன்னும் ஒரு 1 or 2 days. ஆனா அப்ப நீங்க சொன்னீங்க 27 தொகுதின்னு வச்சுக்கிட்டான்னா நம்ம கேட்கிற தொகுதி, அதாவது பாஜக கேட்கிற தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது மூலமா இந்த முடிவு வந்திருக்குன்ட்டு. அப்படின்னா பாஜகவுக்கு சென்னையில தீநகர், மயிலாப்பூர், கொங்கு மண்டலத்துல முக்கியமா கோயம்புத்தூர், சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான தொகுதிகள்லாம் பாஜக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? சவாலே இல்ல, நோ கொஸ்டின். ஏன்னா கொங்கு மண்டலம் இன்னைக்கு 2 பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங், ஏடிஎம்கே அண்ட் பாஜக. டிஎம்கே இஸ் நாட் ஸ்ட்ராங். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலம் has been recaptured by DMK. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கொங்கு மண்டலத்துல 2024 என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஏடிஎம்கே வாக்குகள்லாம் டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. ஏன்னா ஏடிஎம்கே தனியா நின்றுட்டு இருந்தது, டிஎம்டிகே கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு முன்னணி தலைவர்கள்லாம் வேட்பாளர்களா இருக்கல. அதனால மாத்தி வாக்களிச்சுட்டாங்க. தட் இஸ் ஓகே. அதனாலதான் டிஎம்கேனுடைய வாக்கு வீதம் பயங்கரமா ஏறி போச்சு. ஒரு தொகுதியிலையும் 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் சார் அவங்களுக்கு, அன்பிலீவபிள். அதுக்கு அடுத்தது அதாவது ரன்னர் அப்புக்கு 3 லட்சம், இல்ல சார் 2.5 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல டிஎம்கே வெற்றி பெற முடியுமா கொங்கு மண்டலத்துல? சிம்பிளி நாட் பாசிபிள். இப்போ ஏடிஎம்கே பாஜக ஒண்ணு சேர்ந்திருக்கு. பாஜகவினுடைய வாக்குகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதான் 2024 தேர்தலில் அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிட்டாரு. சில தொகுதிகள் இழுபறி தொகுதிகள், அதாவது உனக்கும் யூஆர் ஆல்சோ ஸ்ட்ராங், ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ராங், அங்கதான் அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். கோவை தெற்கு, கோவை வடக்கு, அதுக்கப்புறமா திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம், இந்த மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம், ஈவன் கரூர். இப்போ கரூர்ல எக்கச்சக்கமா இழுபறி இருக்குது. கண்டிப்பா கரூர்ல கூட அவங்க 2-3 இடங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அரவாக்கூர் லாஸ்ட் டைம் அரவாக்கூர் அவர் நின்னாரு, ராசிபுரத்துல இன்னும் ராசிபுரத்துல நின்னாரு. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை அண்ட் சென்ட்ரல் சென்னைய கண்டிப்பா பாஜகவினுடைய ஃபுல் பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை. ஏன்னா இங்க கமலாலயத்துல எவ்வளவு மீட்டிங் நடத்தினாரு, எவ்வளவு அங்க போக்குவரத்து, அந்த சவுத் போக் ரோட்ல ஒரு சின்ன ரோட்ல எவ்வளவு போக்குவரத்து இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதெல்லாம் கார் நான் ஒரு காலத்துக்கு ஒரே ஒரு கார் போயிட்டு இருந்தது பாஜக அலுவலகத்துக்கு. இன்னைக்கு அங்க கார் பார்க்கிங்கே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதே மாதிரி வினோத் செல்வம் எக்கச்சக்கமா அங்க வேலை பண்ணிருக்கிறாரு. தன்னுடைய அந்த ஏரியாவை ரொம்ப பிரமாதமா கட்டி காத்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது பிளஸ் எஸ்ஜே சூர்யா போன 2024 தேர்தலில் அவர் பண்ணின அந்த வேலைகள் இதெல்லாம் மக்கள் மறக்கவே இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கிற ரோடெல்லாம் குழி தோண்டி போட்டாச்சு. மவுண்ட் ரோட்ல ஃபிளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கேத்தீட்ரல் ரோட்ல இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா ஃபுல்லா அங்கெல்லாம் பிளாக் எல்லாம் ஒன் வே மெட்ரோ நடந்துட்டு இருக்கு. அதாவது 3 ஆர்டீரியல் ரோடு, ஒன்னு பீச் சைடு ரோடு, கிரீன்வே சாலை வழியா போற பீச் ரோடு, இன்னொன்னு இந்த ரோடு மவுண்ட் ரோடு, ரெண்டுமே பிளாக்டு.
இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ரோடு, அந்த இதுல இருந்து சத்தியம் தியேட்டர்ல இருந்து புழல் போற ரோடு. அந்த ரோட்லயும் மெட்ரோ வந்துட்டு இருக்கு. மக்கள் போருமா மக்களுக்கு போருமா போயிடுச்சு. பயங்கரமான இதுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மழை வரும், 6000 ரூபாய் இது வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டு அவங்க பாட்டு விட்டுடுவாங்க. எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிறது இல்லை. அதனாலதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு விஜய், ரெண்டாவது பாஜக. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கிற சென்னைக்குள்ள அக்ளோமரேஷன் நான் சொல்லல, சென்னைக்குள்ள இருக்கிற 16 தொகுதிகள்ல எனக்கு தெரிஞ்சு மினிமம் 4-5 தொகுதிகள் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோ டு டெல்டா. டெல்டாவில் வந்து ஏடிஎம்கே சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ டெல்டா விவசாயிகள் எல்லாம் இந்த நெல் கொள்முதல், நெல் முளைச்சு போச்சு சார். இதை யாராவது ஒரு விவசாயி அதை பார்க்க முடியுமா சார்? மனசு எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க பாருங்க சார். காப்பீடு கிடைக்கல சார் அவங்களுக்கு, கொள்முதல் விலை கிடைக்கல சார் அவங்களுக்கு. இன்னைக்கு கூட நீங்க வந்து வேதாரண்யம் இந்த பக்கம் தான் போனீங்கன்னு சொன்னா, நாகப்பட்டினம்ல இருந்து வேதாரண்யம் வரைக்கும் அந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு கூட ரோடுல மூட்டைகளை அடுக்கி வச்சு மேல டார்பாலின் போட்டு வச்சிருக்காங்க. ரூரல் கோடவுன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமா கொட்டுது தமிழ்நாட்டுல. அதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்க. அங்க ஏடிஎம்கே நல்ல பேர் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேளாண் மண்டலமா மாத்திட்டாங்க 2021லயே. அதனுடைய எஃபெக்ட் பிளஸ் இங்க டிஎம்கேனுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து இந்த ட்ரிப்பு KN நேரு வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. KN நேரு சாதாரண ஆள் இல்லை, தேசப்பட்ட ஆள் கிடையாது, தெரியும். ஆனா இந்த ட்ரிப்பு KN நேருனுடைய செல்வாக்கு அங்க பலிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நீங்க மதுரைக்கு வரீங்க. மதுரையில ஆல்ரெடி பாஜக எஸ்டாப்ளிஷ்டு. அவங்க எவ்வளவு ராமசீனிவாசன் எவ்வளவு வாங்கினாலும் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், வேலூர், தேனி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடி, இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா மானாமதுரை வரைக்கும். அதுக்கப்புறமா ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், ஒரு சில கோவில் நகரங்கள், இங்க எல்லாமே பாஜகவுக்கு பயங்கரமான சான்சஸ். அப்கோர்ஸ் நெல்லையில இருக்க இவரு நயினார் நாகேந்திரனுடைய ஏரியா, அவர் எங்க நிப்பார் அப்படிங்கிறது தெரியல. நெல்லையில தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நிக்கலாம்னு ரொம்ப ஒரு பெரும்பாலான தகவல்கள் சொல்றது. சாத்தூர்ல நிக்கலாம். அவரு எங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு இது சார், அதாவது ஒரு நியூட்ரல் மாதிரி சார். அதாவது வெறும் ஜாதி வாக்குகளை வச்சு மட்டுமே நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் கிடையாது அவரு. H. ராஜா வந்து டி நகர்ல நிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு உருவாகிறது. H. ராஜா வந்து அவருடைய உடல்நல கோளாறு காரணமாக அவர் நிப்பாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அப்படியே அவர் நின்னாருன்னு சொன்னா கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் எதிர் H. ராஜா ஈவன் உமா ஆனந்தனுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரியே ஒரு கடுமையான ஒரு மாநகராட்சி தேர்தல் 2200 தொகுதிகளுக்கான தேர்தல்ல ஒரே ஒரு பாஜக டி நகர்ல வெற்றி பெற்றாங்க அந்த அம்மா. அவங்க இன்னும் அவங்களும் ஒரு ஃபயர் பிராண்ட் பாலிட்டிஷியன் தான். ஆனாலும் டிஎம்கே ஆட்சியில, மாநகராட்சியில ஒரு பெண்ணாக இருந்து, ஒரே உறுப்பினராக இருந்து, டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கூட மிக க்ளோஸாக வேலை பண்ணி தன்னுடைய தொகுதிக்கு, அதாவது மாம்பலம் டி நகர்ல ஏகப்பட்ட வேலைகளை சாதிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க கூட ஷீ இஸ் ஆல்சோ டிசர்விங். மற்றபடி அவங்க வந்து எல்லாம் ஆல் பிக் ஷாட்ஸ் எல்லாமே களமிறக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரி இன்னொரு முக்கியமான திங். அதாவது தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய இது இல்லை. தூத்துக்குடி தென்காசிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரத்குமார் பத்தி உங்களுக்கு தெரியும், என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆமா, அதை பத்தி நான் கேட்க விரும்புறேன் தனியா. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சாத்தூர்ல வந்து நயினார் நாகேந்திரன் நிக்க போறதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. அதான் நயினார் நாகேந்திரன் வந்து காஸ்ட் நியூட்ரல். அதாவது அவர் வந்து ஒரு தேவரா இருந்தாலும் கூட ஒரு ஹீஸ் அ காஸ்ட் நியூட்ரல் பர்சன் அப்படிங்கிறதுனால அவர் எங்க வேணாலும் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். சாத்தூர் இஸ் நாட் a big thing. அவர் எங்க நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவாரு. பட் அட் த சேம் டைம் மதுரைக்கு தெற்கே கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகள்ல அவங்களுக்கு வந்து மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை தவிர கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் இருக்கும். சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற இடங்கள்லாம் இருக்கும். பிளஸ் திருவண்ணாமலை மாதிரி 1-2 கோவில் நகரங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து எண்மண் மக்கள் இது நடத்தும் போது இந்த கோவில் நகரங்களை பத்தி ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு. நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தோம்னா திருவண்ணாமலையினுடைய முகத்தையே மாத்திடுவோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் சென்டர் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு.
அதெல்லாம் அந்த மக்களுடைய மனசுல இன்னைக்கு இருக்கும். இல்லைனாலும் கூட அவங்க ஞாபகப்படுத்தணும், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது பிளஸ் கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துல ஒரு கான்சென்ட்ரேட்டட் இது கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொங்கு, சவுத்து பிளஸ் நார்த்ல வந்து சென்னை, இந்த 3 இடங்கள்ல மட்டும்தான் இவங்க இந்த 27 பேரை நிக்க வைப்பாங்க. மற்றபடி இந்த அந்த 7, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த 7, பாரிவேந்தருக்கு, ஏசி சண்முகம், அவங்கெல்லாம் அந்தந்த இடத்த நிக்க, அதாவது ஒரு சிறிய சிறிய பாக்கெட்ஸ்ல வந்து செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த இடத்துல மட்டும் அவங்க நிற்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதுதான். அமமுக தான் 11 இடங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு 11, 11% கட்சிக்கு 27. அதாவது இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் மக்கள் பண்ணி பண்ணி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் மியர் நம்பர்ஸ், இட் இஸ் மோர் தேன் நம்பர்ஸ், இட் இஸ் கெமிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்ஸ். அப்போ இந்த 11 இடங்கள் ஏஎம்எம்ஏக்கு கொடுத்தத எனக்கு என்னமோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் 21 இடங்கள்ல அமமுகனுடைய காரணத்தாலதான் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு, அது உண்மை. இந்த ட்ரிப் நீங்க பாருங்க சார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம், 10 வருஷத்துக்கு அப்புறமா he has gone himself to ADMK headquarters. Correct. This is sending a very bright signal. இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லுது பொதுமக்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு. இதோடைய இம்பாக்ட் எலெக்ஷன்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த பக்கம் தேனியில இருந்து ஆரம்பிச்சீங்க. தேனியில கூட லாஸ்ட் டைம் அவர் நல்லாவே ஓட்டு வாங்கியிருந்தாரு, ஆனா தங்கத்தமிழ் செல்வம் ஜெயிச்சிட்டாரு, அது வேற விஷயம். இன்னைக்கு ஆன்டி ஓபிஎஸ் வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு, டிஎம்கேக்கு போகாது. ஐயப்பன் அப்படின்ட்டு அங்க ஒருத்தர் உசிலம்பட்டிக்காரர், அவர் வந்து ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு இவரோட ஓபிஎஸ் கூட. அது ஒரு ஷேக்கி விக்கெட். இன்னைக்கு மதுரைக்குள்ளேயே எல்லாமே ஷேக்கி விக்கெட். மேலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா மதுரையில 5 தொகுதிகள் இருக்கு, வடக்கு தெற்கு மேற்கு எல்லாமே, சென்ட்ரல் எல்லாமே சேர்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேக்கி, இன்க்ளூடிங் சோழவன் தான் நான் சொல்றேன், ஷேக்கி. அது எல்லாமே ப்ராபபிளி இவங்க வாங்கிக்குவாங்க. எக்ஸப்ட் அப்கோர்ஸ் செல்லூர் ராஜு, திருமங்கலம், அதெல்லாம் வந்து வேற, அதெல்லாம் வந்து பெரிய கட்டானு கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன ரொம்ப திடகாத்திரமான ஆட்கள் இருக்கிற இடம் அதெல்லாம். செல்லூர் ராஜு வடக்கு, பின்ன இவரு வந்து திருமங்கலம். அதனால அந்த 2 தொகுதிகள்லாம் அது கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அது ஒண்ணு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அமமுக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறமா வயா புதுக்கோட்டை நீங்க டெல்டாக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மேற்கு பக்கமா வடக்கு பக்கமா டெல்டாக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா, அப் டு மன்னார்குடி அவருடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதாவது இந்த முக்குளத்தூருடைய ஆதிக்கம் இருக்கிறது, கான்சென்ட்ரேஷன் இருக்கு அங்க, எல்லாமே இவர் கொஞ்சம் பண்ணிக்க முடியும். அதாவது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கிடையாது, அமமுகவும் அதிமுகவும் இணைந்து எடுத்துக்க போகுது. அதை டெல்டா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது, ஏடிஎம்கே அண்டு பாஜக எடுத்துக்கும். மற்ற வட மாநிலங்கள்ல ஏடிஎம்கே அண்டு பாமக எடுத்துக்கும். வாசனுக்கு வந்து 3 சீட் தான் கொடுத்துருக்குறாங்க, அதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வாக்குகள் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாம இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அவர் கொஞ்சம் வயசா ரொம்ப முதிர்ந்த அரசியல்வாதி, ரொம்ப நாளாவே லாயலா இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த லாயல்ட்டி, விசுவாசத்துக்கான ஒரு பரிசாகத்தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அவருக்கு லாஸ்ட் டைம் வந்து அவர் இங்க அரக்கோணத்தையும் இதுலயும் நிறுத்தி இது பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மாதிரி டம்மி மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீபெரும்புதூர்ல நின்னாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல, ஆமா, அந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டிருக்க கூடாது. அதனால தான் ப்ராபபிளி அதை வந்து இந்த ட்ரிப்பு சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம், அதாவது பெரிய பெரிய தலைகள் நிக்க, அதுக்குதான் இந்த வேட்பாளர்கள் பட்டியலை அவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டே வரைக்கும் அதை சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு, எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும், ஃபார்மி எல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கும், எல்லாம் வித் அனெக்சர்ஸ், இவ்வளவு கட்டாய இவ்வளவு தடியா பேப்பர் ஒர்க் எல்லாம் ரெடியா இருக்கும். கடைசியா போயிட்டு நீ ஃபைல் பண்ணு அப்படிம்பாங்க. அப்பதான் அவனுக்கே தெரியும், ஆஹா இது ஏன் இடமா அப்படின்னு. அது ஏன்னா அடுத்தவன் வந்து அதோட இன்னும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால இந்த ட்ரிப்பு கள நிலவரம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
I am Shivkumar, I am personally very satisfied with the groundwork these two people have done. அதாவது இந்த ரெண்டு மேஜர் பார்ட்டிஸும் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து மற்ற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாமக 18 இடம் கொடுத்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நான் வந்து ஒரு 18 இடம் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, அந்த ராமதாஸ் அவர் அப்பா வந்து போட்ட கேஸ்ல வந்து நீங்க மாம்பழத்தை ஜூஸா புழிஞ்சிடாதீங்க அப்படின்னு அங்க ஒரு குட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது அன்புமணிக்கு வந்து ஒரு ஒரு வைட்டமின் மாத்திரை மாதிரி. இப்போ சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அது உண்மைதான், அது உண்மைதான். இன்னொரு முக்கியமா, அதாவது நீங்க பாமக பத்தி பேசுனீங்கன்னு சொன்னா நான் வேல்முருகன் பத்தி பேச வேண்டியிருக்கும். ஆமா, பேசணும். அதுக்கு வரப்போறேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. சரத்குமார் வந்து அவர் அதிருப்தியை வந்து ஒரு மாதிரி காமிக்கிறாரு நேத்திக்கு. ஆனா திருப்பி தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னும், வேற எங்கேயோ போவேணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா ஒரு கடும் அதிருப்தியில இருக்கிறதா அப்படின்னு அவருடைய தொண்டர்களை சாக்கா வச்சு சொல்றாரு. ஏன்னா மேடையில வந்து அவர் படத்தை போடல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் இறங்கிட்டாரு. இப்போ சரத்குமார் சைட்ல என்ன நடக்குது சார்? இதுல ரெண்டு தரப்புலையும் தப்பு இருக்கு. சரத்குமார் வந்து அவர் 2024 ஏப்ரல் மாதம் அவர் கட்சியை இணைக்கும் போது, மார்ச் நினைக்கிறேன், கட்சியை இணைக்கும் போதே 2000, அதாவது முக்கியமா என்ன தெரியுமோ, அவர் வந்து கட்சியிலேருந்து விலகி வந்து சேரல தனியா. செங்கோட்டையன் வந்து விஜய் இதுக்கு போனார் பாருங்க, அது மாதிரி அந்த மாதிரி ஆகல. இவர் கட்சியை ஒட்டுமொத்தமாவே பாஜக கூட இணைச்சிட்டாரு. அதனால அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். பட் அட் த சேம் டைம் அவரோட வந்து சேர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 25% பேருக்கு மட்டும்தான் அகாமடேஷன் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன கட்சி பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாக்கி எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து இணைக்கும் போது அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா, அது பெரிய கட்சி, ஏற்கனவே ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம போய் சேரும் போது அவ்வளவு எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது அவர் செஞ்ச மிஸ்டேக் வந்து அந்த லெட்டர் கரெக்டா சீக்கிரட்டா கொடுத்துட்டு பேசாம இருந்திருக்கணும், எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு இது பண்ணிட்டாரு, பொது வெளியில சொல்லிட்டாரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் மாதிரி காலக்கெடு போடல. 10 நாள் டைம் தரேன், 10 நாள் எடுத்துள்ள நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா நான் அடுத்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டல் எல்லாம் விடல. ஆனா பாஜகவுக்கு ஒரே ஒரு அறிவுரையை நான் சொல்றேன், வேணும்னா கேளுங்க, வேண்டாட்டே விடுங்க. அதாவது சரத்குமார் மாதிரி ஆளுகளெல்லாம் என்னைக்குமே நீங்க விடக்கூடாது. ஒய் ஆயிட்டது, அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு சார், 71 வயசு நெருங்கிட்டு இருக்கிறாரு. 71 வயசுல கூட அவருடைய பேச்சு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. பேச்சு எப்போ தெளிவா இருக்கும், உங்களுடைய சிந்தனை ஓட்டம் தெளிவாக இருக்கும்போது அவரால் இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உட்காந்த இடத்துல என்னால வந்து ஓடி ஆடி எல்லாம் வேலை பண்ண முடியாது, மாநிலத்தினுடைய லெங்த் அண்ட் பிரெத் என்னால போக முடியாது, ஆனா எனக்கு கொடுக்குற பொறுப்பை ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப அருமையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எந்தூசியாசம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாராட்டியே ஆகணும். அதாவது வயசு மட்டும் இல்ல, மனசுக்குள்ள எந்தூசியாசம் இருக்கணும், அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு, என்ன தெரியுமா, பொறுப்புகள் இல்லாம என்னால சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நிர்வாகங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் வேலையை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பான், அந்த டிபார்ட்மெண்ட் வேலை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு வேலை பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய பேருக்கு வேலை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது பொதுத்துறை நிறுவனங்கள்ல. ஆனா சில பேர் தான் நல்ல பிரமாதமா வேலை பண்ணிருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து வேலை குமியும். அந்த மாதிரி இவர் இருக்கும்போது இவருக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கு, ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கு. ஓகே, பிசிக்கலி ஹி மே நாட் பி வெரி ஆக்டிவ், அவரை வந்து ஜிம் பாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு, அவரே ஒரு ஜிம்னாஸ்ட் தானே. சார் இந்த இடத்துல நான் இன்னொரு சொல்ல விரும்புறேன். ஸோ திமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க புதுசா வந்து சேரவங்களா இருந்தாலும் சரி, வேற கட்சியில இருந்து வந்து சேரவங்களா இருந்தாலும் சரி, உடனே வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி பாக்குறது? கரெக்ட், சூப்பர். டிஎம்கே கொண்டாடுறாங்கன்னா சார், டிஎம்கே எங்க சார் இருக்கு? ஒரிஜினல் டிஎம்கே கிடையாது சார். இன்னைக்கு வந்து டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான் வந்தவங்க எல்லாரும். ஏன்னா அங்க வந்து ஷார்டேஜ், பற்றாக்குறை, திறமை பற்றாக்குறை, நிர்வாகிகள் பற்றாக்குறை, நிர்வாக பற்றாக்குறை. இங்க அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு 10-20 வருஷம் முன்னால
நிர்வாகிகள் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டுல இந்த பாஜக யூனிட்ல. நான் சொல்றது வந்து எல் கணேசன், அதற்கு முன்னால இருந்த போது பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் இருந்த போது, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்த போதெல்லாம் நிர்வாகிகள்னா ஒரு 500 பேர் மொத்தமாவே அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சென்னையிலயும் மதுரையிலயும் நீங்க மீட்டிங் பாத்தீங்க. அந்த புதிய நிர்வாகிகள் நியமனம் ஆன பிறகு மதுரையில நடந்த கூட்டத்துல 25,000 பேர் வந்திருக்கான். எல்லாருக்கும் QR கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது நிர்வாகிகள் மட்டுமே வர வேண்டும் சொல்லிட்டு 25,000 பேர் வந்தாங்க. நெல்லையில 5 மாவட்ட நிர்வாகிகள் 25,000 பேர் வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து வேலையை கொடுக்க முடியும்? சரத்குமார் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அவர் என்ன சொல்லுவாரு, கட்சிக்கு வந்து எவ்வளவோ வேலை இருக்கு, ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்கணும், ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கணும், ஒரு லைசனிங் ஆபீசரா கொடுத்துருக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம தென்காசியிலேருந்து நம்ம இது வரைக்கும் இல்லைன்னா விருதுநகர்ல இருந்து ராஜபாளையம், சாத்தூர், அது என்னது ஒரு சங்கரங்கோயில், அங்கேருந்து ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும் நாடார் சமூகத்தை நான் வந்து கட்டி மேய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருந்தான்னு சொன்னா அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார், சந்தேகமே கிடையாது. ஆனா ப்ராப்ளம் என்ன, ஆல்ரெடி தமிழ்நாட்டுல பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அவங்க? தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? அது மாதிரி எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாடளவுல எவ்வளவோ பாஜக எக்ஸ் முன்னாள் பாஜக இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்க முடியாது. ஆனா அப்பப்போ ஏதோ ஒரு பொறுப்பு வரும், அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ணாமலைக்கு கூட அதே மாதிரிதான். அண்ணாமலையே இழுத்து போட்டு செய்யற வேலை ஆளுதான் அந்த ஆளு. அவருக்கு வந்து சில சீக்கிரட் வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையெல்லாம் ரொம்ப திறம்பட பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி இவர் வந்து வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப கூட ரொம்ப லேட்டு கிடையாது. மூத்த தலைகள் எல்லாம் கீழே இறங்கி சரத்குமாரை கன்வின்ஸ் பண்ணி அவர் என்ன ஒரு 2 இடம் கேட்பாரு, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு 2 பேருக்கு இடம் கேட்பாரு. அந்த 2 இடத்த கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா விஷயம் சுமூகமா முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ. அண்ணாமலை பத்தி நீங்க சொன்னீங்க. அண்ணாமலை இந்த தேர்தலில் நிக்க போறாரா? எங்க நிக்கலாம்? உங்க கணிப்பு என்ன? இல்ல, அண்ணாமலைக்கு வந்து இது தொகுதி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சென்னையில நின்னா பயங்கரமான வெற்றியா இருக்கும், கோயம்புத்தூர்ல நின்னாலும் வெற்றி தான், சவுத்ல நின்னாலும் வெற்றி தான், டெல்டால நின்னாலும் வெற்றி தான், வட மாநிலங்கள்ல எங்க நின்னாலும் வெற்றி தான். ஏன்னா அண்ணாமலையை பத்தி தெரியாதவ யாருமே கிடையாது. கிராமங்கள்ல படிக்காத பெண்கள் வீட்டுல வேலை பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிராமங்கள்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட அண்ணாமலையுடைய எண்மக்கள் பீரியட்ல அந்த மொபைலை வாங்கி அண்ணாமலை என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரா இருந்தாரு. அதனால அண்ணாமலை எங்க நின்னாலும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கவுண்டம்பாளையமோ அதனால் வடக்கு, கோவை வடக்கு அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் பொள்ளாச்சி கொடுக்கலாமா இல்ல அரவக்குறிச்சி கொடுக்கலாமா அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க நின்னாலும் இந்த ட்ரிப்பு, ஏன்னா ஏடிஎம்கே அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி இருந்த போதும் கூட அது ஜெல் ஆகல, கண்டிப்பா ஜெல் ஆகல. அது நான் பார்த்தேன். ஈரோடு கிழக்குலயும் ஜெல்லா இருக்கல அதுக்கப்புறமா நடந்த போது கூட. 2வது முறை அவங்க போட்டி போடல, மற்றபடி பாராளுமன்றத்தை தனியா போயிட்டாங்க. ஆனா இந்த முறை கூட்டணி பர்ஃபெக்டா ஜெல்லா இருக்கு. அப்படிங்கும்போது அண்ணாமலை எல்லாம் ஒரு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண சமாச்சாரம். அண்ணாமலையை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கூட்டணி கட்சிக்கு இப்போ டிஎம்கே வந்து பண்ண போறாங்க, காங்கிரஸ்காரனை வந்து கட்டம் கட்டி தோற்கடிக்க போறானுங்க டிஎம்கே. அந்த மாதிரி யாராவது முயற்சி பண்ணினா கூட அந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான் சார். தேங்க்யூ. ஓகே சார். இப்ப அதிமுக எவ்வளவு தொகுதியில நிக்கலாம்? அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு அவங்க நின்று ஜெயிக்க முடியுமா? 165 இடத்துல நின்னாலே அவங்க ஈஸியா 120 வின் பண்ண முடியும். 165 தான் அவங்களுடைய டார்கெட். 165 கண்டிப்பா நிற்பாங்க. 165 தவிர இன்னொரு 10 சீட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய சின்னத்துல தான் நிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் அதுவும் ரெட்டைலைக்கு தான் போகுது. ஸோ 165 to 170 நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். நியர் அபவுட் 175 சீட்ஸ்ல ரெட்டைலை சின்னம் நின்று சொன்னா 70% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுங்க. 80% 90% நான் இப்போ சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் வர வர அவங்க எப்படி ஸ்டீம் பில்டப் ஆகுறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மாத்திக்க முடியும். இன்னைக்கு என்னுடைய இது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 70% இருக்கு அப்படின்னு சொன்னா
175ல 70%னா 122 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சு தனி பெரும்பான்மை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். மற்றபடி போக போக தான் அந்த விஷயம் தெரியும். வேற என்ன கட்சிகள்லாம் இப்ப வந்து முடிவா போறது? எப்ப இந்த மத்த தொகுதி நிலவரம் எல்லாம் வெளில வரும்? இல்ல இதை தொகுதி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே வந்திருக்கணும். ஏன் இன்னைக்கு டிலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மற்ற கட்சிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து அந்தந்த இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ ஏசி சண்முகம் சொன்னா வெள்ளூர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, பாரிவேந்தன் சொன்னா பெரம்பலூர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இவர் பாண்டியன் அப்படின்னு சொன்னா தெற்கு பக்கம் தென்காசி பக்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இவருக்கும் கிருஷ்ணசுவாமி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. கிருஷ்ணசுவாமி ஏன் உள்ள வரல அப்படிங்கிறது தெரியல. கிருஷ்ணசுவாமி கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு 2 இடங்களை கொடுத்து வச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணல. அது கொஞ்சம் தப்பு தான். எப்படி ஓபிஎஸ் இவங்க விட்டுட்டாங்களோ அதே மாதிரி கிருஷ்ணசுவாமியை விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. அதனால இவங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி லிமிட்டட் டு 1 or 2 கான்ஸ்டிச்சுவன்சிஸ், நாட் ஈவன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். கான்ஸ்டிச்சுவன்சி ஒரு 2 தொகுதிகள்ல தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா மேஜரா நீங்க வந்து ஏஎம்எம்கே எங்க நிறுத்த போறீங்க, பாஜகவை எங்க நிறுத்த போறீங்க, பிஎம்கே எங்கெங்க நிக்க போகுது? ஏன்னா பிஎம்கே மொத்தமாவே இந்த ட்ரிப், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, திண்டுக்கல் நான் நிக்கிறோம் அப்படின்னாங்க, திண்டுக்கலை தோத்து போனாங்க. ஆனா இந்த முறை அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ட்ரிப் ராமதாஸ் என்ன சொன்னாரு, எங்களுக்கு வந்து நார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க ஐயா, நாங்க வந்து ஆல் தமிழ்நாடு பார்ட்டி, பான் தமிழ்நாடு பார்ட்டிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது வேணும், சவுத்ல ஒரு இடம் கொடுங்க சொல்லி திண்டுக்கல் கேட்டு வாங்கினாரு. எனக்கு தெரியாது. தினகரன் அவரே நிப்பாரா? எங்க தினகரன் வந்து அவரே நிப்பாரா தேர்தல்? அவர் தேர்தலில் நிப்பாரா மாட்டாராங்கிற ஒரு சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற அளவுல பேசியிருந்தாரு நடுவுல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னதான் எனக்கு ஞாபகம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தினகரன் நிக்கிறத விட தினகரனுக்கு, ஏன்னா இங்க பாருங்க, நீங்க வந்து கட்சி தலைவர்னா உங்களுக்கு எப்பவுமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா கட்சியில உங்களோட பயணிக்கிற மற்றவர்களையும் நீங்கள் பார்க்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா 4 பேரை எம்எல்ஏ பண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க, அப்படிதான் நான் சொல்றேன். அதனால இந்த ட்ரிப் அவர் நிக்காம அவருடைய பெஸ்ட் லெப்டினன்ட்ஸ் ஒரு 11 பேரை நிக்க வச்சு 11 பேரை ஜெயிக்க வச்சாரு சொன்னா, அதுக்கப்புறமா அதுதான் அவருடைய கட்சியை இன்னும் மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பாக்குறேன். அவர் கண்டிப்பா அதான் பண்ண போறாரு. ஓகே சார், இப்ப நம்ம வேல்முருகன் சைடுக்கு வருவோம். அப்ப நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ வேல்முருகன் திமுகல இருந்து விலகிறதா 2-3 நாள் முன்னாடி தகவல் வந்து நேத்தி அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆட்சியும் போது அமைச்சர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கிற தரவுகள்லாம் தங்கிட்ட இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சில பேர் சொல்றாங்க இது வந்து வேணும்னே டிஎம்கே உடைய உள்ளடி வேலை, டிஎம்கே வேணும்னே அவரை வந்து இந்த மாதிரி பேச வச்சு ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதாவது கமலஹாசனை லாஸ்ட் டைம் நிக்க வச்ச மாதிரி இந்த ட்ரிப்பு விஜய் நிக்க வச்ச மாதிரி. எனக்கு 2லயுமே நம்பிக்கை இல்லை. வேல்முருகன் வந்து ஏற்கனவே நொந்து போனவர் தான். அவர் சட்டசபையில இருந்த போதே முதல்வரோடய வாக்குவாதம் பண்ணினாரு. அப்பாவு சபாநாயகர்னு சொல்றது மன்னிச்சுக்குங்க, அவர் சபாநாயகர் மாதிரியே இருக்கிறார். அவரோடையும் இவர் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. துரைமுருகன் மாதிரி சீனியர் மோஸ்ட் அமைச்சர்களோடையும் அவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. நொந்து போயிருந்தாரு. என்னுடைய தொகுதியில வர்ற வளர்ச்சி திட்டங்கள்ல பண்ருட்டில என்ன கூப்பிடாம நீங்க பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, போயிட்டு அமைச்சரை கேளுங்கன்றாங்க, அமைச்சர் கேட்டாங்கன்னா வளன்னு ஏதோ பேசிட்டு போறாரு, ஒரு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவர் நொந்து போயிருக்கிறாரு. 2 வருஷம் முன்னாலே அவர் ஆரம்பிச்சாரு. எப்போ திருமாவளவன் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஆரம்பிச்சாரோ 1 மாசம் 1.5 மாசத்துல இவரு திருப்பி ஆரம்பிச்சாரு. அப்பெல்லாம் நான் நினைச்சேன் பரவாயில்லையே 2 பேரும் கொஞ்சம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னுட்டு. ஆனா அதுக்கப்புறம் அடங்கி போச்சு. அப்புறம் திருப்பி இப்போ வந்திருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மேபி 2 பாருங்க, ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய சாணக்கியார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் அதிகமா கொடுத்துதான் காங்கிரஸ் கட்சியை தக்க வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் 3 இடங்கள் சொல்றாங்க, நான் 10 இடங்கள் சொல்றேன். ஏன் அப்படின்னா, சென்ற முறை யார் யார் எத்தனை வெற்றி பெற்றீர்களோ அவ்வளவுதான் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க டிஎம்கே. யாரு ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க.
ஆர்எஸ் பாரதி தனியெல்லாம் கிடையாது. அவர் வந்து கட்சியினுடைய மனசாட்சியை தான் சொல்றாரு. அப்போ 18 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, 18 இடங்கள் தான் கொடுத்துருக்கணும். 28 இடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 இடங்கள் தான் கொடுத்துருக்கணும். இப்போ 5 இடங்கள். இப்போ கூட இப்போ சிபிஎம் ஓகே சொல்லிடுவாங்க போல இருக்கு. இப்போ சொல்லிட்டதா கேள்விப்பட்டேன், கன்ஃபார்ம் பண்ண முடியல. அது அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னு நான் யாராவது சொல்றாங்கன்னா எனக்கு சிரிப்பா தான் வருது. பயந்து போய் தான் வந்து டிஎம்கே இவங்களுக்கு வந்து டிஎம்டிகே டிஎம்டிகே உள்ள நுழைச்ச பிறகுதான் சார் டிஎம்கேல எக்கச்சக்கமா குழப்பம் ஆரம்பிச்சது சார். இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னே தெரியல. அவங்களதான் கடைசியா வச்சிருக்காங்க. எதுக்குறா இந்த அம்மாவை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு தலைவலி ஆரம்பிச்சு விடுதலை சிறுத்தைகள் பாருங்க. இன்னும் வந்து ஒரு நம்பருக்கு வரல. ஏன்னா அவங்க வந்து தேமுதிக முதல்ல கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. தேமுதிக அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அவங்களோட என்ன கூட கொடுக்கணும். நல்ல குடும்பம் இப்படி சண்டை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. உனக்கு இவ்வளவுதான், அவனுக்கு பக்கத்து இலைய பார்த்து நீ சாப்பிடாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி சார் பார்க்காம இருக்க முடியும்? பக்கத்து இலையில வந்து ஒரு ஜாங்கிரி போட்டுட்டு நமக்கு வந்து ஒண்ணுமே வைக்க ஸ்வீட் பாக்ஸ், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி போச்சு. திருமாவளவன் இப்போ 2 நாளா அழுமூஞ்சி வீடியோ போட்டு அவருடைய நிர்வாகிகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நிர்வாகிகளை மன ரீதியாக 5 இடங்களை ஒத்துக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நேத்திக்கே சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாரும் கேக்குறீங்க, நேத்தி பேசிட்டாரு. பாவம், நம்மளை வளரவே விட மாட்டாங்க. எப்படிங்க வளர விடுவாங்க? டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால வளர முடியாதுங்கிறத அவருக்கு தெரியும். ஒரு குட்டு வச்சிருக்காரு. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தற்கொலை பண்ண போது நீங்க வாயை திறக்கல, இப்ப எப்படி வாயை திறக்கிறீங்கன்ட்டு. அனிதா கூட தான் வாய் திறக்கல அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆமா. ஆனா இவர் எவ்வளவு வாய் திறந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டுல தலித்துக்கு எதிரான வன்கொடுமை கிட்டத்தட்ட 3000% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்சிஆர்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2001 அப்புறமா. ஆனா இவர் அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தாராங்கிறது தெரியல. ஆனா இவங்க வந்து சாத்தான்குளம் பத்தி தான் பேசுவாங்க, அஜித்குமார் பத்தி பேச மாட்டாங்க, திருப்பரங்குன்றத்துல இறந்து போன அந்த இவரை பத்தி பேச மாட்டாங்க. இப்போ முக ஸ்டாலின் வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அதாவது ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்றாங்க, அதே நம்பிக்கை இல்லை. ஆனா இவ்வளவு ஸ்மார்ட்டா சாணக்கியரா இருக்காருன்னு சொன்னா வேல்முருகனா அவர் விட்டுருக்க மாட்டார் சார். ஏன்னா நீங்க வந்து டிஎம்டிகே ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டி அவரை கூப்பிட்டுருக்கீங்க, ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்கீங்க, ஓபிஎஸ் கூட இன்னொரு 4 பேரை கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா இவர் ஏன் விட்டீங்க? ஏன்னா இவருக்கு 2 இடத்த கூட்டா முடிஞ்சு போயிருக்கும் சார் விஷயம். ஏன்னா அந்த வன்னியர் பெல்ட்ல, அதாவது சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் வன்னியர் பெல்ட்ல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவரை வெளில போயிட்டாரு இல்லையா, இப்போ வந்து சவுக்கு சங்கர் மாதிரியே இவரும் இன்னொரு ஆன்டி டிஎம்கே வாய்ஸா மாறிட்டாரா? இவருடைய வாய்ஸுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியோட பேசக்கூடிய ஒரு தலைவர் வேல்முருகன். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் சொல்றேன், அது வந்து மக்களை ரொம்ப ஈஸியா சென்றடைய போகுது. 25 இயக்கங்கள் அவர் பின்னால இருக்கின்றன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அது. அப்போ ஏற்கனவே ராமதாஸ் இல்ல, அன்புமணி ராமதாஸ் இங்க வந்துட்டாரு. இப்போ இவரும் டிஎம்கே விட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ட்ரிப் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேல இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் பார்த்து 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 கூப்பிட்டு கொடுப்பாரா, துரைமுருகன் கொடுப்பாரா தெரியாது எனக்கு. ஆக மொத்தம் வன்னியர் பெல்ட்ல இந்த ட்ரிப், வன்னியர் பெல்ட் இந்த டெல்டா அதை தொட்ட வடக்கு மாநிலங்கள், இதெல்லாம் வடக்கு மாவட்டங்கள், இது எல்லாமே வந்து வன்னியர் பெல்ட் தான். கண்டிப்பா இந்த ட்ரிப் அந்த பகுதியில டிஎம்கேக்கு 2 இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வேல்முருகனை விட்டதுனால டிஎம்கேக்கு மிகப்பெரிய டேமேஜ் நடக்க போகுது. இதைத்தான் அவங்க சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.